போலாம். ஐயோ, அப்படியெல்லாம் நாங்க நினைக்கல. நாங்களே எங்க போறதுன்னு தெரியாம திக்கி திணறி நின்னுட்டு இருந்தோம். எங்களுக்கு தங்க ஒரு இடம் கொடுத்திருக்கிய, அது போதும் எங்களுக்கு. ஐயோ, நீங்க எதுக்குங்க தனியா குழந்தைய வச்சு கஷ்டப்படணும்? பேசாம எங்க கூட இங்கே இருந்துருங்களேன். சரிப்பா. அப்பா கூட சமத்தா இருக்கணும். உங்களுக்கு ஆண்டிய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே வந்துரு, சரியா? பாய். வரைக்கும் நல்லவளா இருந்தே செத்து போயிட்டாளேம்மா. எங்க அக்காவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாளேம்மா. சொந்த ஊர்ல கெத்தா வாழ்ந்த நம்மள ஏதோ ஊர்ல கொண்டு வந்து விட்டு நம்மள அனாதை ஆக்கி. தாண்ட என்னால தாங்கிக்க முடியல. போய் ஒரு கெட்டவன்ட்ட தோத்துட்டமென்னு மனசு ரணமா போட்டு தவிக்குதுடா. சித்தப்பா, நம்ம தோத்துட்டதா யார் சொன்னா? இனிமேதான் நமக்கு உண்மையான போராட்டமே ஆரம்பம். நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் நடக்கிற போராட்டம் இது. நீங்க வேணா பாருங்க, இதுல நாம நிச்சயமா ஜெயிப்போம். நீங்க மனசு விட்டுறாதீங்க சித்தப்பா. எங்க முதல்ல பக்கத்துல ஏதாவது மளிகை கடை இருக்கான்னு பார்த்துட்டு சமைக்கிறதுக்கு பொருள் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்களேன். ஆமா, நாம இப்ப இருக்க மனநிலைமையில சாப்பாடு தான் முக்கியம். எனக்கெல்லாம் பசிக்கல. ஆமாமா, எனக்கும் பசிக்கல. நமக்கு பசிக்காம இருக்கலாம், அங்க ஜெயில இருக்கிற அத்தைக்கு? ஆமா, அவங்க என்ன கவலையில இருக்காங்களோ, என்ன சாப்பாடு கொடுத்தாங்களோ. மதியம் அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அதான் அவங்களுக்கு என் கையால சமைச்சு எடுத்துட்டு போலாமேன்னு.
ஐயோ எக்காவை நான் எப்படி மறந்தேன்? என் மாப்பிள சீக்கிரம் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வா. அப்புறம் நாட்டு கத்திரிக்காயவா வாங்கிட்டு வா. எங்க அக்காவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். மாமா, எங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாதா? ட்ரெஸ் சேஞ்ச் சரிடா பண்ணிட்டு மாப்பிள. ஷோ. அக்கா உள்ள இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ தெரியலையே. என்னடா? உங்க 2 பேருக்கும் உள்ள சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டுருங்க. நீங்க எனக்காக வெயிட் பண்ணலாம் வேண்டாம். நீங்க 2 பேர் போட்டு சாப்பிட்டுருங்க. ஏண்டா? நான் போய் அத்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். நானும் வர்றேம்மா. வேண்டாம் சித்தப்பா, அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப கராரா இருக்காரு. நம்ம மொத்தமா போனா பார்க்க விடாம கூட பண்ணிடுவாரு. அதுவும் சரிதான். நீ கவனமா போயிட்டு வாமா. சரி சித்தப்பா, நான் வரேன். பத்திரம். அதா அக்காவை பயப்படாம இருக்க சொல்லு. யோ ஐயா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சா? வந்துருச்சுங்கய்யா. ஆனா என்ன ஆனா? ஐயா, அந்த பொண்ணோட வயித்துல முதல்ல குத்திட்டு அதுக்கப்புறம் தான் முதுகுல குத்துன மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்குங்கய்யா. அந்த அம்மா தான் அவங்கள முதுகுல குத்துனதா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயா. அவங்க தான் சொல்றாங்கன்னு நாம சொல்ல வைப்போம். நீ என்ன பண்ற? ஸ்டேட்மெண்ட்ல அவங்க தான் வயிற்றுலயும் குத்துனாங்கன்னு சேர்த்து எழுதி கையெழுத்து வாங்கிட்டு வர போறேன். சார். என்னையா சாரு மோரு? நான் சொன்னதை போய் பண்ணு. போயா. சரிங்க சார். ரொம்ப யோசிக்கிறிய. நீ கடைசி வரைக்கும் போலீஸ் தான். ஐயா. ஓ. நீ பொழைச்சுப்ப. இந்த பொம்பளை ஒண்ணும் தெரியாத முட்டாள் தான். இதுல என்ன இருக்குதுன்னு படிக்க தெரியாது. அதனால ஈஸியா கையெழுத்து வாங்கிடலாம். பார்க்கலாம். இவதுக்கு இந்நேரத்துல வரா? யோ, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரிங்க ஐயா. ஏமா, உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இந்த நேரத்துல எதுக்கு இங்க வர? சார், நான் எங்க அத்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். இதை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன் சார். ப்ளீஸ் சார். ஏமா, அவங்க என்ன விருந்துக்கா வந்திருக்காங்க? சமைச்சு கொண்டு வந்திருக்க? அதெல்லாம் நீ எதுவும் கொடுக்க கூடாது. கிளம்பு. நாங்க ஒன்றும் பட்னி எல்லாம் போட மாட்டோம், சாப்பாடெல்லாம் போடுவோம். கிளம்பு. சார், ஒரே ஒரு தடவை சார், இதை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன் சார். கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். இதுதான் முதலும் கடைசி தடவையும். இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்து நிக்க கூடாது. சீக்கிரமா கொடுத்துட்டு கிளம்பு. போ. நன்றி சார். அத்தை பாசம். அமுதம்மா. அத்தை. அமுதா கண்ணு, நீ எதுக்குமா இங்க வந்த? அத்தை, சாப்பிட்டியலா? தெரியும். அதான் உங்களுக்காக நான் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அமுதா கண்ணு, நீ சாப்பிட்டியம்மா? நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீயே உன் கையால ஊட்டி விடுமா. சாப்பிடுங்க. இந்தாங்க. சாப்பிடுங்க.
சாப்பிடுங்க அத்தை. என்ன அத்தை, இப்போ ஏன் கண் கலங்குறிய? ஒண்ணு இல்லடா அமுதா கண்ணு, என்ன நினைச்சு நீ சாப்பிடாம வருத்தப்பட்டு கிடக்காத. நீ நல்ல சந்தோஷமா இருக்கணும், அதுதான்டா எனக்கு வேணும். ஆனா எனக்கு என்னன்னா ஒரு சின்ன வருத்தம் தான். எதிரிய நேருக்கு நேரா பார்த்து 4 வார்த்தை நாக்க புடுங்கிக்கிற மாதிரி அவளை கேட்டுட்டு அவளை நெஞ்சில குத்தி சாவடிச்சிருக்கணும். அந்த பாக்கியம்தான் எனக்கு இல்லாம போயிருச்சு. அவளை துரோகி மாதிரி பின்னாடி இருந்து முதுகுல குத்திட்ட. அந்த ஒரே ஒரு வருத்தம் தான்மா எனக்கு. என்னம்மா கொடுத்துட்டல, கிளம்பு கிளம்பு. ரொம்ப நேரம்லாம் இங்க நிக்க கூடாது, போ. யோ, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்க. சரிங்க சார். இந்தம்மா கையெழுத்து போடுமா. இன்ஸ்பெக்டர், இது என்னது இன்ஸ்பெக்டர்? உங்க அத்தை அந்த மாயாவை குத்துனாங்கன்னு வாக்குமூலம் கொடுத்தாங்கல்ல, அதை எழுத்தால எழுதி இருக்காங்க. அதை உறுதிப்படுத்த கையெழுத்து போடணும். என்னையா பார்த்துட்டு இருக்க? யோ, கையெழுத்து வாங்கயா. சரிங்க சார். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, கிளம்பு. சரிதா, நீ கிளம்பு. நீ இங்கெல்லாம் வரக்கூடாதுமா, கிளம்பு. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், சொன்னபடி பண்ணிட்டீங்களா? பழனி சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கிற மாதிரி நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி அதுல அந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கியாச்சு. அந்த அம்மா ரிப்போர்ட்ல இருக்கிற மாதிரி கொலைய அதுதான் பண்ணுச்சுன்னு எழுத்து மூலமா ஒத்துக்குச்சு. ஒத்துக்க வச்சிட்டோம். இனிமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நான் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன், நீங்களும். நான் நல்லவங்களுக்கு கெட்டவன், கெட்டவங்களுக்கு ரொம்ப நல்லவன். சொன்னதை கரெக்டா செஞ்சிருவேன். தேங்க்யூ, தேங்க்யூ பழனி சார். கெட்ட வகைதான் நல்ல வகையில சோதிக்கிறாங்கன்னா நீயும் அவங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? நீ பண்றதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா சொல்லு? நீ இப்படி ஊமையா இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்ல தெரியலையா? இல்ல எனக்கு சொல்ல உன்கிட்ட பதிலே இல்லையா?
ஏய், உண்மையிலே தெய்வ சக்தி சித்தர் தான் அவரு. ஆமாங்க, வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம புட்டு புட்டு வைக்கிறாருங்க. ஆமாக்கா, நடந்தது மட்டும் இல்ல, அடுத்து என்ன நடக்க போறதையும் சொல்றாரங்கா. உண்மையிலேயே அவர் தெய்வம் தான். கல்லா இருக்கிற சாமிதான் என் கேள்வி எதுக்குமே பதில் சொல்லல. ஆசாமியா இருக்கிற உங்களை எல்லாரும் சாமின்னு சொல்றாங்க. நீங்களாவது பதில் சொல்லுங்க சாமி. நடந்தது நடக்க போறதெல்லாம் சரியா சொல்ற உங்களுக்கு என் வாழ்க்கையில நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை நம்பி இருக்கிற எங்களுக்கு எப்போதான் நியாயம் கிடைக்கும்? எங்க அத்தையோட தியாகத்துக்கு என்ன பதில் சொல்ல போது அந்த சாமி? சாமி சொல்லுங்க சாமி. நீங்களும் அந்த சாமி மாதிரி வெறும் கல்லுதானா? இப்படி வாய் பேசாம அமைதியாவே இருப்பீங்களா? எந்த பதிலுமே சொல்ல மாட்டீங்களா? குழந்தாய், கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். சாமி என்ன சொல்றீங்க? நாளை காலை சூரியன் உதயமாகும் நேரம் உன் புத்திக்கு ஒரு விஷயம் உதயமாகும். அப்போ உனக்கு உண்மை தெரியும். நல்லவருக்கு சோதனை வரும், ஆனால் அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க மட்டும் அல்ல, வலிமைப்படுத்த. நீ தோக்க மாட்ட. போய் வா. ஓம் நமச்சிவாயா. என்னம்மா என்னாச்சு? சித்தர் கோவில். என்னத்தா சித்தர் அதுக்குதுன்னு உளறிக்கிட்டு இருக்க? ஏதாவது கனவு வண்டியா? அமுதா, என்னாச்சு? ஆமா சித்தப்பா, ஆனா அவரு நிஜத்திலேயே சொன்ன மாதிரி இருந்துச்சு சித்தப்பா. அப்படி என்ன கனவு கண்ட? இல்ல, ஒரு சித்தர் என்கிட்ட கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொன்னாரு சித்தப்பா. அப்புறம் விடியறப்போ உனக்கு ஒரு உண்மை தெரிய வரும்னு சொன்னாரு. அத்தா, நீ அத்தையே நினைச்சு தூங்கிருப்ப, அதனாலதான் இந்த மாதிரி கனவு வந்திருக்கும். நீ தண்ணியை குடிச்சு படுமா. நீ கனவுல கண்ட மாதிரி விடிகிற பொழுது நல்லதா இருந்தா சந்தோஷம் தாமா. படுத்தா. டேய் படுறா. இப்படி இந்த புள்ளைய புலம்ப வச்சுட்டாங்களே. அமுதா, நீ எதையும் போட்டு யோசிக்காத, படுத்து தூங்கு. தூங்கு, பாத்துக்கலாம். நாளை காலை சூரியன் உதயமாகும் நேரம் உன் புத்திக்கு ஒரு விஷயம் உதயமாகும். அப்போ உனக்கு உண்மை தெரியும்.
இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தைய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. நமக்காக வாதாட போற வக்கீல் ரொம்ப திறமையானவக. கண்டிப்பா அத்தைய அவரு மீட்டு கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. அமுதாகண்ணே, அமுதாகண்ணே. ஏய் சித்தப்பா, எங்க போனிய? கோர்ட்டுக்கு போற நேரம் ஆச்சுல்ல. இத பாருமா, பேப்பர்ல அக்காவை பத்தி நியூஸ் வந்திருக்கு. நியூஸா? அதுவும் எப்படி? கல்யாண மண்டபத்தில் நடந்த பயங்கரம். அப்பாவி மணப்பெண்ண சரமாரியா கத்தில குத்துன வயசான பெண்மணின்னு போட்டிருக்குமா. அதுவும் அக்காவோட போட்டோ போட்டிருக்குமா. இத பாருமா,